Welcome to VR Scholars. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது Unit 1 Diversity of Living World உடைய Part 6 வீடியோ. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வைரஸஸ் பார்த்துருப்போம். இட்ஸ் அ கண்டினியூவேஷன். இதில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் பார்க்க போகிறோம். குயிக்காக ஒரு ரீகேப். வைரல் ஜீனோம்னா we have two types. ஒன்று DNA வைரஸ், இன்னொன்று RNA வைரஸ். ஓகேங்களா? ஸோ DNA viruses are called as deoxyvirus and RNA viruses are called ribovirus. ஓகேங்களா? ஸோ அனிமல் அண்ட் பாக்டீரியாவை யூஸ்வலாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது DNA வைரஸ். எக்ஸப்ஷன் ஹெச்ஐவி. பிளான்ட்டை யூஸ்வலாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது RNA வைரஸ். எக்ஸப்ஷன் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். டிஎன்ஏயோட மெயின் டிஃப்ரென்சியேஷன் என்ன? யூ கேன் ஜஸ்ட் see that second carbon atom has hydrogen instead of hydroxyl group. So hydrogen இருக்கும்போது it is removal of oxygen. அதனால் we call it as a deoxy, removed of oxygen. So the next is central dogma. So central dogma na என்ன? எப்படி DNA double helix ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ மேஜராக நம்ம ஜீனில் இருக்கிற ஒரு காம்பனண்ட்டும் அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? அல்டிமேட்டாக அது ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரோட்டீன் ஒரு என்சைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ அதோட ஃபஸ்ட்டு பாத்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன். காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிம்பிளர் லாங்குவேஜாக இதை கன்வெர்ட் பண்ணுறோம். இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ட்ரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மெசஞ்சர் RNA ஆர் வி கால் தட் ஆஸ் mRNA. ஓகே, ஸோ mRNA-லேருந்து it undergo translation to produce the polypeptide chain or the protein. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபோல்டட் ஆகி நம்மளுக்கு மெச்சூர் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், டிஎன்ஏ டைரெக்டாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணலாமே, எதுக்கு இட் இஸ் ஹேவிங் திஸ் இன்டர்மீடியேட் மெசஞ்சர் RNA? தேர் இஸ் அ ரீசன். இப்போ இந்த செல் பார்த்தீங்கன்னா திஸ் ரீஜன் இஸ் த நியூக்ளியஸ். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA டபுள் ஹெலிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த DNA இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு மெசஞ்சர் RNA, லீவ்ஸ் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசம் உள்ளே போனதுக்கப்புறமா, சைட்டோபிளாசம் கீழே வந்ததுக்கப்புறமா யூ கேன் ஜஸ்ட் see that in the ribosome. Ribosome will attach to this messenger RNA and create this polypeptide chain. So this is the major reason. ஓகேங்களா? டிஎன்ஏ வந்து ரொம்ப சேஃபாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லையா? அதுக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து நியூக்ளியஸ்குள்ளே சேஃபாக இருக்கும், லைக் அ ப்ளூ பிரிண்ட். ஆனால் மெசஞ்சர் RNA இட்ஸ் லைக் கேரியர். இட் கேரிஸ் த மெசேஜ் அண்ட் நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசம்க்கு வெளில வந்து இட் கிரியேட்ஸ் இந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குது. ஓகே, ரைட். இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மெசஞ்சர் RNA undergo a process called reverse transcription. You should note this very well. In a virus classificationல we will see this reverse transcription. reverse transcriptionனா mRNA-லேருந்து DNA-வா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ். மெயின் என்சைம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ எடுத்துப்போம். இந்த டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வைரஸ் கிளாஸிஃபிகேஷனுக்கு. இந்த 2 ஸ்ட்ராண்டு இருக்கு இல்லையா, வி கால் தட் அஸ் அ டபுள் ஹெலிக்ஸ் இல்லையா? ஸோ வி ஹாவ் த பாசிட்டிவ் சென்ஸ் ஸ்ட்ராண்ட், அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது கோடிங் ஸ்ட்ராண்ட். And we have a negative antisense strand or we call that as a template strand. So இதோட டைரக்ஷன் பாருங்கள். இந்த சென்ஸ் ஸ்ட்ராண்டு ஆர் கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ஸ்ட்ராண்டால் mRNA சிந்தசைஸ் பண்ண முடியாது இதை வச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் mRNA. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்லுவேன். இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்ட்ராண்ட் பாருங்கள், இதோட டைரக்ஷன் 3' இல்லைருந்து 5'. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய RNA பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, அதால் இந்த ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த 3' ரீஜியனில் தான்
அதால் அட்டாச் பண்ணி மெசஞ்சர் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்டை சிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்ட்ராண்டு நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ கொடுக்குது? ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்ட். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இந்த சென்ஸ் ஸ்ட்ராண்ட் இருக்குது, பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், அடினைன் வில் பேர் வித் thymine, correct, and guanine pair with cytosine. So adenine and thymine எத்தனை பேர் இருக்குது, எத்தனை bonds இருக்குது? Double bond. And guanine and cytosine, it has a triple bond. இதோட complementary strand இதுதான். Complementary என்ன? Adenine will pair with thymine and guanine pair with cytosine. இதுதான் complementary. So இந்த antisense strand தான் the minus strand. The template strand எப்படி mRNA ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். Now it undergo transcription and the mRNA is created. So இப்போ இந்த mRNA you can just compare this, இது அப்படியே the copy of the coding strand. ஓகேங்களா? A adenine and adenine, but there is a difference. எங்கெல்லாம் thymine இருக்கோ அந்த இடத்துலலாம் we have uracil. That is a major difference in the mRNA and the coding strand. Okay, so thymines are replaced with uracil and that's create the messenger RNA. Now this messenger RNA undergo process translation. Each 3 nucleotide combine together to form one genetic code and it codes for one amino acid. On your right hand side inga pathina we have the codon chart. AUG codes for methionine. Okay, so next 10 amino acid, serine, arginine, leucine and methionine. So this is called the polypeptide chain or the protein. Okay, so quick in the sense strand and antisense strand differentiation பண்ணி பார்த்துடலாமா? Let's start. Used as a template. ஸோ எது இங்கே டெம்ப்ளேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம்? மைனஸ் ஸ்டாண்டு. மேட்சஸ் எம்ஆர்என்ஏ. எந்த ஸ்டாண்டு எக்ஸாக்டாக எம்ஆர்என்ஏ மாதிரி இருக்கும்? சென்ஸ் ஸ்டாண்ட். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? தைமனுக்கு பதில் யூராசில் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். டைரக்ஷன் என்ன? சென்ஸ் ஸ்டாண்ட் 5 to 3, ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்ட் 3 to 5. இது 3 to 5 இருக்கனால தான் எது இதில் பைண்ட் ஆகும்? RNA polymerase. Codes for protein. எது கோட் பண்ண முடியும் டைரெக்டாக? சென்ஸ் ஸ்டாண்டால். பட் we need an intermediate, mRNA. Transcription by RNA polymerase, antisense strand or the template strand. Ground rule என்ன? Plus sense strand or called as coding strand carry the genetic code, direction 5 to 3. And antisense strand or minus strand, it is a template strand, direction 3 to 5 and அதோட main purpose என்ன? mRNA intermediate produce பண்ணுறது. Classification of virus. So virus classification கொடுத்தது first Baltimore and the basis of classification ஒரு criteria இருக்கும் இல்லையா? அது மாதிரி இவர் எடுத்துக்கிட்டது RNA production mechanism, அதாவது mRNA ப்ரொடக்ஷன். அப்புறம் வைரஸோட ஜீனோம் நேச்சர் கீழே நம்மளுக்கு ஆர்என்ஏவா டிஎன்ஏவா, சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டா, அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணலையா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இட் அண்டர்கோஸ் அப்படின்னு, அதுவும் ஒரு க்ரைட்டீரியா. அப்புறமா நம்ம பார்த்தோம் இல்லையா சென்ஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்ட், இதுவும் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ஃபார் வைரஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் why we have undergone that all these prior thing. Okay, ஸோ இதை வச்சு he created 7 classes. DNA viruses கீழே you can see 2 class, RNA virus கீழே we can class 3, class 4 and class 5. and reverse transcriptase யூஸ் பண்ணக்கூடிய வைரஸஸில் we have class 6 and class 7. அல்டிமேட்டாக இது எல்லாத்தோட கோல் என்ன? எக்ஸாக்ட்லி டு ப்ரொடியூஸ் த இன்டர்மீடியேட் மெசஞ்சர் RNA. எதுக்கு மெசஞ்சர் RNA க்ரியேட் பண்ணணும்? வைரல் ப்ரோட்டீனும் வைரல் ஜீனோம் காப்பீஸையும் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் வைரஸை அசம்பிள் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இந்த 7 கிளாஸஸை தான் நீங்கள் சப்சீக்வெண்ட் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ.